ப்ராபபிள்ஸில் இருந்தார், இப்போ அவரும் இல்லை. ஸோ ஹாக்கியில் தமிழ்நாடு பிளேயர்ஸோடைய கவுண்ட்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது எவ்ரி இயர். அதை எப்படி பார்க்குறீங்க? கார்த்தி வந்து ஸ்குவாடில் தான் இருக்கிறாரு. அப்படிங்க ஜூனியர் ஹாக்கி ப்ராபபிள் ஸ்குவாட் 33ல யாருமே இல்லை. இல்லை, ஆனந்த் இருக்கிறாரு, கேம்பில் இருக்காரு. கார்த்தி இருக்கிறாரு, ஜூனியர் டீம்லேயும் கேம்பில் இருக்காரு. இன்னும் ஜூனியர் டீம் வந்து ஃபைனல் ஆகலை. ரொட்டேஷன் பேஸில் வந்து கார்த்தியை வந்து அடுத்த இதுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அடுத்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் அவர் அட்டன் பண்ணுறாரு. சார், இந்த நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த டேட்ஸ் வந்து மான்சூன் டேட் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் மான்சூனில் வரக்கூடிய ஒரு டேட்டாக இருக்குது. இந்த டிசம்பர் 10 வரையும் நம்ம பார்க்கணும். டிப்பிக்கலாகவே இந்த மான்சூன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிற ஒரு சினாரியோவில் நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறோம். ஸோ ஃபைனல்ஸ்லாம் எப்படி எங்கே நடத்த போகிறோம் அந்த மாதிரியான கன்க்ளூஷனில் என்ன பண்ணியிருக்கோம்? செமிஃபைனலும் ஃபைனல்ஸும் சென்னையில் தான். மான்சூனையும் நாங்கள் அதை செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்டர்நேஷ்னல் கேலண்டரில் வந்து ஃபுல்லாகவே பிளாக்டாகவே இருக்குது. அப்போ ரொம்ப நெக்ஸ்ட் மேட்ச் கண்டினியூவாக கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கேலண்டர் தான் வந்து ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு அட்டன் பண்ணுங்கும் போது இதுதான் அந்த பேஸ். பட் நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல அந்த நேரத்தில் மழை இல்லை. ஃபர்ஸ்ட் நவம்பரில் தான் மழை இருக்கிறதாப்புல காமிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். Hello. Pakistan team has already qualified for this tournament as runner-up of Asia Cup. They finished as runner-up in Asia Cup. Will they participate? What is the status of their participation? கவர்மெண்ட்ல நம்ம அதுக்குள்ள விசாக்குள்ள எல்லாமே அப்ரூவலுக்கு கொடுத்தாச்சு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு உள்ள இதை எடுத்துருவாங்க, பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஏன்னா அடுத்த நம்ம வந்து ஒலிம்பிக்லாம் நடத்தலாங்கிற பிளான்ல இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸுக்கும் அந்த இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை, பெர்மிஷன் வந்துடும். Whether central government has given permission for them to play? டெப்டி சிஎம் சார், நம்ம இப்போ 2 கிரவுண்ட் கொடுத்துருக்கீங்க, உண்மையாலுமே பாராட்டுக்கள். ஏன்னா மெட்ராஸில் 1, மதுரையில் 1. இப்போ மறுபடியும் இந்த கோயம்புத்தூர் முக்கியமான இடங்கள் என்ன ஸ்போர்ட்ஸுக்குன்ட்டு நீங்கள் நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்போர்ட்ஸில் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ஏதாவது நம்ம இந்த மாதிரி ஹாக்கி கிரவுண்ட் கொண்டு வர போகிறோமா? கோயம்புத்தூர் இருக்கிற ஹாக்கி ஸ்டேடியம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் தான். சென்னையில் வந்து ஏற்கனவே ஒரு எல்லா வசதியோடைய ஒரு ஸ்டேடியம் இருக்கிறதுனால சென்னையில் இதை நடத்த முடிவு பண்ணோம். சென்னையில் மட்டும் இருக்கக்கூடாது, தென் தமிழகத்திலையும் இதை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் நாங்கள் நடத்தும் போது இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணலாம். அதனால தான் இதை மதுரையிலேயே நடத்துறதுக்கும் முடிவு எடுத்திருக்கிறோம். தென் தமிழகத்தில் நிறைய ஹாக்கி பிளேயர்ஸ் வராங்க. ஸோ அவங்களையும் ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் சவுத்துலேயும் நடத்துகிறோம். இல்லை, ஏன்னா கோயம்புத்தூரில் ஒரு மெயினான அங்கே ஏர்போர்ட்டு மற்ற இதுக்கு, ஏன்னா மதுரையில் இருந்து கூட அந்த கோயம்புத்தூருங்கும் போது உங்களுக்கு நிறைய அந்த அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால வந்து ஒரு 3 இடத்துலையும் கொண்டு நடத்திருக்கலாமே. 10 இடத்துல நடத்தலாம். இல்லை, அதான் கேட்டேன். இப்போ ஏன்னா ஒரு 2 இடத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு கேட்குறேன். எங்களுடைய வசதி, நிர்வாக வசதி சென்னையில் மட்டும் நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக சவுத்தில் நடத்தணுங்கிறதுக்காக மதுரையில் நடத்துகிறோம். அடுத்தது எதிர்பார்க்கலாமா சார் கோயம்புத்தூர்? இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து எங்க இருந்து? ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பிராட்காஸ்ட் டிடி அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ். அது போக வந்து இன்டர்நேஷனல் இதுவும் வராங்க, யூரோப்பியன் டிவிஸும் வராங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வராங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து இந்த இளையோர் உலகக்கோப்பைக்கு மட்டும்தானா, இல்லை வேற ஏதாவது ஒப்பந்தம் இதுக்கு மட்டும்தான்? அதுக்கப்புறம் ஹாக்கி சம்பந்தமான ஒரு விஷயம் இங்கே பேசிட்டு இருக்கிறது, ஹாக்கியோட 100வது ஆண்டு விழா சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை சேர்ந்த பிரான்சிஸ் ரங்கநாத்ன்ற ஒரு ஹாக்கி பிளேயரோட பேரை வந்து ஹாக்கி அரங்கத்துக்கு வைக்கணும் எழும்பூரில் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அது குறித்து தமிழ்நாடு அரசு ஏதாவது பரிசீலனையில் வச்சிருக்கா? இது வரைக்கும் அரசுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி எந்த ரிக்வெஸ்டும் வரல. ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா நிச்சயமா அதை பரிசீலிப்போம். நன்றி. செஸ் ஒலிம்பியாட் ஃபார்முலா 4 சர்வதேச ஸ்குவாஷ் போட்டி. இந்த வரிசையில் தமிழ்நாட்டில் FIH ஹாக்கி மென்ஸ் ஜூனியர் வேர்ல்ட் கப் தமிழ்நாடு 2025 போட்டியினை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த தமிழ்நாடு அரசிற்கு கைத்தட்டல்கள் மூலம் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம்.
பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. To deliver the vote of thanks, may I request திரு மேகநாத ரெட்டி IAS Member Secretary SDAT to the stage. அனைவருக்கும் வணக்கம். Sporting events are not just spectacles of competition. Sporting events go beyond the fanfare and matches. They inspire a whole generation of aspiring players like the SDAT hostel students here to dare to dream and achieve in spite of all odds. It is with this grand vision that our Honorable Chief Minister has turned Tamil Nadu as the hub of several marquee global sporting events. From the world-renowned 44th Chess Olympiad to the Hockey World Cup, Honorable Chief Minister's vision is inspiring and legendary across sporting circles. On behalf of SDAT, I extend our heartfelt gratitude to Honorable Chief Minister through M.K. Stalin Avargal. Whether it is an international event or a national event or Tamil Nadu Chief Minister's trophy, Honorable Deputy Chief Minister through Udayanidhi Stalin Avargal has been the guiding light, leading the entire gamut of sporting activities from the front. I thank you, sir, for your inspiring guidance. In fact, it is this guidance which enabled Tamil Nadu to be named as the best state promoting sports 4 times in the last 3 years.